எல்லாருக்கும் நமஸ்காரம். சரி, இதெல்லாம் நம்ம ஊரில் வருமா? எதுன்னு கேட்குறீங்களா? இதுதான். நாங்கள் கனடா போயிருந்த போது ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி 3 தொட்டி வச்சுருப்பா. எதுக்கு? வாங்க பார்க்கலாம். இந்த க்ரீன் தொட்டியில் ஆர்கானிக் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். இதில் கரிகாய் குப்பை, உணவு கட்டி வர பேப்பர்ஸு, பாக்ஸஸ்ஸு, பேப்பர் பிளேட்ஸு, யூஸ் பண்ணின டிஷ்யூஸு, அதுக்கப்புறம் செடிகள்லேருந்து விடுற இலை குப்பை அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு வைக்கணும். ஏன்னா இதெல்லாம் மறுசுழற்சி பண்ண முடியாதான். பண்ணினா அந்த மிஷினே கெட்டு போயிடுமா. அதனால் இதெல்லாம் மக்க வச்சு செடிக்கு உரமாக போட்டுடுவா. அடுத்தது ரீசைக்கிள்னு போட்டிருக்கு பாருங்க. அதாவது மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்கள், பேப்பர், நியூஸ் பேப்பர்ஸ், கார்ட்போர்டு, மேகசின்ஸு, பாக்ஸ் போர்டு, இதெல்லாம் இதில் போட்டு வைக்கணும். இதை ரீசைக்கிள் பண்ணி வேறு ஏதாவது உருமாற்றிடுவா. அடுத்தது கார்பேஜ், ரீசைக்கிள் பண்ண முடியாத மற்ற பொருட்கள், அதாவது பிளாஸ்டிக் ரேப்பு, டயப்பர்ஸு, தெர்மாக்கோலில் வரும் இல்லையா பேக்கிங்கில், இதெல்லாம் இதில் போட்டு வைக்கணும். என்னைக்கு எந்த தொட்டியில் இருக்கிற பொருட்களை கலெக்ட் பண்ண முனிசிபாலிட்டிலேருந்து வருவாங்கிறதுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்குது. அதை எங்கள் மாப்பிள்ளையெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சுருப்பார். கரெக்டாக அந்த நாளில் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாள். நானும் என்னோடய குட்டி பேரனும் அதை வேடிக்கை பார்த்துட்டுருப்போம். சரி, இதெல்லாம் எப்போ நம்ம ஊரில் செயல்படுத்தப்படுங்கிறது என்னோடய ஆதங்கம். உங்களுக்கும் அதே தான் இருக்கும் கண்டிப்பாக. நாம் என்னடானா மலையாக குப்பையை குவிச்சு எரிச்சுன்னு இருக்கோம் இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு விடிவு பிறக்குமா? பிறக்கும்னு நம்புவோம். இது என்னோடய ஆதங்கம். அதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். சரி, நன்றி. அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம்.